வணக்கம். இன்னைக்கு அடியேன் வந்திருக்கிற ஸ்தலம் வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில், தியாகராஜர் சன்னதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலில் சிவபெருமானுடைய பெயர் என்ன, நாமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியில் வந்ததால் அவருடைய பெயர் வந்து ஆதிபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு நாமம் அவருக்கு இருக்குது. ஏன்னா உலகம் தோன்றிய போது முதலில் தோன்றிய ஊர் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்படுது. அதனால இந்த ஆதிபுரீஸ்வரர் அப்படின்றவரை தரிசனம் பண்ணுறதுக்காக அடியேன் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, சிவபெருமானை வந்து கவசத்தோடு தான் வந்து நாம் எப்பவுமே வந்து தரிசனம் பண்ண முடியும். எப்போ வந்தாலுமே தங்க கவசத்தோடு தான் அவரை வந்து நம்ம தரிசனம் செய்ய முடியும். ஆனால் இப்போ அந்த பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்னைக்கு மாலை 6 மணிக்கு அவருடைய கவசம் அப்படின்றது திறக்கப்பட்டு 3 நாட்கள் அவருக்கு வந்து புனுகு சாம்பிராணி தைலத்தில் வந்து அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு கவசமின்றி அவர் வந்து தரிசனம் கொடுக்கிறார். ஆகனால இந்த பக்தர்கள் அனைவரும் இந்த சிவபெருமானை வந்து பார்த்து அவருடைய அருள் பெற்று செல்லும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மற்றொரு பெயரும் உண்டு. என்னவென்றால் படம்பக்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம்பக்கநாதர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிவபெருமான் வந்து சுயம்புவாக தோன்றிய லிங்கம். அந்த சுயம்புவும் எப்படி தோன்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுயம்பு புற்றுலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவருடைய பெயர் வந்து படம்பக்கநாதர் அப்படின்ற மற்றொரு பெயரும் இவருக்கு உண்டு. இந்த ஸ்தலத்தில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த கவசமின்றி கிடைக்கக்கூடிய தரிசனம் அப்படின்றது வந்து நாளை மாலை 8 மணி வரை இங்கே வந்து நடைபெறும். நாளை மாலை அப்படின்றது வந்து 16/12/2024. அடியேன் வந்திருக்கிறத இன்றைக்கி 15ஆம் தேதி வந்திருக்கேன் நான். அதனால் 16/12/2024 மாலை 8 மணி வரை இந்த தரிசனம் அப்படின்றது கிடைக்கப்பெறும். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த தரிசனத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒற்றியூருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. மாசி மாதத்தில் இங்கே வந்து திருமணம் இந்த சாமிக்கு நடைபெறும். அந்த திருமணத்திலையும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். மூர்த்திகள் வந்து இங்கே இருக்காங்க. வடிவுடையம்மன் இன்னைக்கு பௌர்ணமி தினம். இந்த வடிவுடையம்மன் நம்ம வேண்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பௌர்ணமி தரிசனத்தில் நம்ம வடிவுடையம்மனையும் வந்து நம்ம தரிசனம் செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி கம்பர் ராமாயணம் இயற்றிய இடம் இந்த ஸ்தலம் தான். சரிங்களா? அவர் எப்படி எழுதினார் கம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னாக்கா கம்பர் பெருமான் அப்படின்றத நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அந்த கம்பர் பெருமான் எப்படி இயற்றினார்னா, வால்மீகி சொல்ல கம்பர் வந்து இயற்றினார். வால்மீகி எப்போ சொல்லுவார்னா, பகல் பொழுதுல ராமாயணத்தை சொல்வாராம். இந்த பகல் பொழுதுல இந்த ராமாயணத்தை இவர் கேட்டுப்பார். யார் கேட்டுப்பாரு? கம்பர் கேட்டுப்பார். எல்லாத்தையுமே கேட்டுண்டு இரவு பொழுதுல தான் இவர் வந்து ராமாயணத்தையே வந்து எழுதுவாராம். அந்த ராமாயணத்தை எழுதும்போது இந்த ஆதிபுரீஸ்வரர் நீங்கள் சுற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, பட்டப்பாறை அம்மன் சொல்லிட்டு ஒரு காளி தரிசனம் கொடுப்பாங்க. அந்த காளிகிட்ட போயிட்டு அவர் கேட்பார். என்ன கேட்பாருன்னா, நள்ளிரவில் ராமாயணம் அடியேன் எழுதுகிறேன், எனக்கு வந்து பந்தம் பிடிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, ஒற்றியூரை காக்க வந்த காளியே, நள்ளிரவில் நான் ராமாயணம் எழுதுகிறேன், எனக்கு பந்தம் பிடிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் பெருமான் வந்து இந்த காளிகிட்ட வந்து கேட்குறாரு. அந்த அம்மாவை இந்த வட்டப்பாறை அம்மன் என்று சொல்லக்கூடிய காளியும் வந்து தீப்பந்தம் பிடிக்கிறாங்க. யாருக்கு? கம்பருக்கு. அப்படிதான் வந்து இந்த கம்பர் வந்து ராமாயணம் அப்படின்றது எழுதினாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை என்ற நாமத்துக்குரிய வள்ளலாருக்கு காட்சியளித்தார். யாரு? இந்த வடிவுடையம்மன். இந்த வடிவுடையம்மன் வந்து அன்னியாக வந்து காட்சியளித்தாங்க. அந்த ஒரு சிறப்பும் இந்த ஸ்தலத்தில் இருக்குது. அதனால நிறைய சிறப்புகள் இருக்குது. நான் மேலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் இப்போ நாளைய வரைக்கும் தான் இந்த கவசமின்றி திருமேனியை வந்து காட்ட உள்ளார். அதை வந்து நீங்கள் பார்த்து தரிசனம் பெற்றுக்கொள்ளும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க வட்டப்பாறை அம்மன், ஆதிபுரீஸ்வரர். அவங்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.